Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளாக் JavaScript யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து நியூல ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரோட நேம் வந்து நான் டிஜிட்டல் கிளாக் அப்படின்றத வச்சுக்கிறேன். ஸோ அதை ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் கோட் கொடுத்துக்கோங்க. VS கோட்ல இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள வந்து நான் இப்போ 3 ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். index.html, style.css and app.js. ஸோ index.html உங்களோட பாய்லர் பிளேட் கோட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் கோட் வந்து ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இதில் நான் டைட்டில் வந்து டிஜிட்டல் கிளாக் அப்படின்றத வச்சுக்கிறேன். டிஜிட்டல் கிளாக் அப்படின்றத டைட்டில் வச்சுக்கோங்க. இந்த HTML வந்து நம்ம ஒரே ஒரு கோட் மட்டும்தான் எழுத போகிறோம். அதாவது நம்ம ஒரு div வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த divோட நேம் வந்து கிளாக். ஸோ டாட் கிளாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு div வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்டைலில் நம்ம இதுக்குன்னு ஒரு கூகுள் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல கூகுள் ஃபாண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் ப்ரௌஸ் ஃபாண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஆர்பிட்ரான் அப்படின்ற ஃபாண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இருக்கும் வந்தது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேரியஸ் சைஸ் அண்ட் திக்னஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் வந்துட்டு செலக்ட் பிளாக் 900 இருக்குல்ல, ஸோ இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்த உடனே இம்போர்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து இந்த ஸ்டைலில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு உங்களுடைய உங்களோட CSS பேஜில் இதை வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. தென் அதே இதில் இது இருக்குல்ல, இதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாடி ஃபுல்லாகவே அந்த ஸ்டைல் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் பாடின்ற ஒரு இது வந்து இது பண்ணிக்கலாம். என்டர் பாடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. இங்கே நான் டேப் வந்து விட்டுக்கிறேன். டேப் ஓகே, பர்ஃபெக்டாக இப்போ வந்து இதாகிடுச்சு. நீங்கள் காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாடியோட பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம பிளாக் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர், அதுக்கப்புறம் அலைன் ஐட்டமும் சென்டர் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பேஜோட சென்டரில் எல்லாமே வந்து அலைன் ஆகும், கண்டென்ட்லாம் வந்து ஜஸ்டிஃபை ஆகும். ஸோ இதுக்காக தான் நம்ம 2 லைனுமே கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்டில் வந்து தெரியிற கலர் வந்துட்டு நம்ம பிளாக் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக், இங்கே வந்து நம்ம டிவ் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல கிளாக். ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஸ்டைலிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் அதை டிசைன் பண்ணுறதுக்கு டாட் கிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு கிரீன் கலர், ஒரு கிரீன் ஷேட் நம்ம கொடுக்கணும். பிளாக்கு கிரீன் நல்லா இருக்கும். ஸோ வந்து #20C20E அப்படின்ற இந்த கலர் கொடுத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் வந்து நம்மளுடைய கலர், ஃபிக்ஸ் கலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம அந்த டிஜிட்டல் கிளாக்ல நம்பர் இருக்கலாம், அது என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 பிக்சல் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். லெட்டர் ஸ்பேசிங்னா ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பேசிங்கை சொல்றது. ஸோ இது வந்துட்டு ஒரு 7 பிக்சல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் CSS கோடுமே. இதில் JavaScript கோடுமே ரொம்ப ஈஸி. நான் ஒரு லைனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் const clock equal to document dot query selector, இதுக்குள்ள நம்ம dot clock. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HTML ஃபைலோட எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும்.
ஸோ அதுக்காக நான் மேலே வந்துட்டு லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்றத கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து இங்கே லிங்க் ஆயிரும். இங்கே இருக்கிற லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரிலேஷன் வந்து ஸ்டைல் ஷீட், அது வந்து நம்ம ஸ்டைலிங்காக யூஸ் பண்ணுறதுனால ஸ்டைல் ஷீட். ஹெச்எஃப்ல அந்த ஃபைலோட பாத்வே கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறது. சோர்ஸ் ஃபைல் வந்துட்டு நம்ம app.js அந்த ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ எல்லாமே லிங்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் லைன் ஆஃப் த கோட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபுல் கோடையுமே எழுதி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட கோட். இவ்வளோதான் மொத்த கோடுமே. ஸோ நான் இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரன் வித்தவுட் டீபக்கிங். நான் வந்து எட்ஜில் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ எட்ஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் தான், டேட்டான்னு போட்டேன் டேட்டுக்கு பதிலாக. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணி டேட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஜ் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எஸ், பார்த்தீங்கன்னா இப்போ 10:09:51 அப்படின்னு காமிச்சது. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:09. ஸோ இப்போ 10:10 வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 58:59 10:10 வந்து ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து நம்ம கிளாக் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன எரர்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செமிகோலன் இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம app.jsக்குள்ள இங்கே இருக்க செமிகோலனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க செமிகோலன் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த பேஜ்க்கு போயிட்டு நான் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த செமிகோலன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து காமிக்குது. ஒரு 10:11 அப்படின்றது கரெக்டாக நம்ம செகண்ட்ஸோட வந்து காமிக்குது. இப்போ வந்து நான் ஒரு லைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்ட் clock equal to document dot query selector அப்புறம் டபுள் கொட்டேஷனுக்குள்ள டாட் கிளாக்னு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம என்ன டிவ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். டிவோட நேம் வந்துட்டு கிளாக் அப்படின்ற டிவ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதைத்தான் இந்த இடத்துல வந்து நம்ம கால் பண்ணுறோம். கிளாக் கான்ஸ்ட்ன்றது ஒரு கான்ஸ்டன்டான கீவேர்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றது. கிளாக் வந்து நம்ம வேரியபிள் நேம், அதாவது டாக்குமெண்ட் டாட் query selector. query selectorனா என்னன்னு சொல்லுவாங்கன்னா HTML query selectorனா அது வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்றது அர்த்தம். நம்ம டாக்குமெண்ட்ல இருக்க இதை செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்றத டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கணும். ஸோ டாட் கிளாக் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். டாட் கிளாக்ன்ற டிவ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்றோம் அப்படின்றதான் இந்த லைனோட மீனிங், ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். செகண்ட் லைன்ல வந்துட்டு கிளாக் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர், அதுக்கப்புறம் கொட்டேஷனுக்குள்ள லோட் இருக்கு, கமா டிக் அப்படின்றது இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாக்னு நம்ம இங்க வேரியபிள் கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது லோட் ஆகணும். லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் டிக்ன்ற ஃபங்க்ஷன் இது இன்கேஸ் லோட் ஆச்சுன்னா, அதாவது நம்ம பேஜை வந்து லோட் பண்ணோம் அப்படின்னா டிக்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம டிக்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் லைன்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன்ன்றது கீவேர்ட், டிக்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம் கர்லி பிரேசஸ் போட்டு. இப்போ கான்ஸ்டன்ட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்றோம், நவ்ன்ற வேரியபிள். இதுல நம்மளோட நியூ டேட்னா நம்மளோட கரண்ட், நம்ம பிசிஆர் லேப்டாப்ல என்ன டேட் இருக்கோ கரண்ட் டேட் வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அது 3 டிவிஷனா நம்ம பிரிக்கிறோம்.
கான்ஸ்ட் ஹெச்னு பிரிக்கிறோம், கான்ஸ்ட் எம் அண்ட் கான்ஸ்ட் எஸ். ஹெச்னா ஹார் ரெப்ரசென்ட் பண்ணும், எம்னா மினிட்ஸ் அண்ட் எஸ் ஃபார் செகண்ட். நவ் டாட் கெட் ஹார்ஸ் அப்படின்னா இப்போ கரண்டா என்ன டைம் இருக்கோ, டைம் ஹார்னா ஹார்ஸ் டைம் காமிக்கும், மினிட்ஸ்னா மினிட் டைம் அண்ட் செகண்ட் வந்து கரண்டா இப்போ என்ன இருக்கோ நவ் அப்படின்றதுக்காக நவ் டாட் கெட் ஹார்ஸ், கெட் மினிட்ஸ் அண்ட் கெட் செகண்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்றோம். அதுக்கப்புறம் கான்ஸ்ட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஹெச்டிஎம்எல்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இங்க வந்து நான் இது வந்து பேக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக் கான்செப்ட்ல ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் ஒன்று இருக்கு, டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்னு ஒன்று இருக்கு. சாரி, நான் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் நினைக்கிறேன். இது வந்து டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, நான் அதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ கான்ஸ்ட்ன்ற ஒரு கான்ஸ்டன்ட் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அந்த நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான். ஸோ கான்ஸ்ட் கிரியேட்டிங்னு இன்னொரு வேரியபிள் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹலோ கமா அப்படி இதுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது இந்த பேக் டிக் இருக்குல்ல, இதுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். நீங்க ஏதாவது வேல்யூ வந்து இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து $சைன் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள எதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணுன்றது கொடுத்தா போதும். இப்போ நான் பேக் டிக் கொடுத்து ஹலோ கமா அது வந்து அப்படியே அவுட்புட்ல வந்து பிரிண்ட் ஆயிரும் ஹலோ கமான்றது. அதுக்கப்புறம் $சைன் போட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள எந்த வேரியபிள்ல வந்து நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் நேம்ன்ற ஒரு வேரியபிள்குள்ள ஜான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ல, ஸோ நேம்ன்ற வேரியபிளை நம்ம இந்த இடத்துல கால் பண்றோம். அப்போ அது ஜான்னு பிரிண்ட் ஆகும். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இதோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கிறத ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த செமிகோலன் வந்து அப்படியே இந்த இடத்துல பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது அதே பேக் டிக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி லைன் வந்து நீங்கள் செமிகோலன் வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். இதை தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பேன்னா ஒன்றும் இல்லை, நான் ஹெச்டிஎம்எல் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸ்பேன் வந்து ஒரு கண்டெய்னர், இதை நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்பேன் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஹெச்சோட வேல்யூ, எம்மோட வேல்யூ, அதாவது எஸ்ஸோட வேல்யூ. இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம், தனித்தனியாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிளாக் டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல், இந்த கிளாக் இருக்குல்ல, இதுக்குள்ள நம்மளுடைய ஹெச்டிஎம்எல் ஸ்டோர் பண்ண போறோம். அதாவது இங்க இருக்க ஹெச்டிஎம்எல் கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப வந்து நமக்கு வேல்யூ வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட் இன்டர்வல்ஸ், நம்ம இன்டர்வல் செட் பண்ண போறோம். அதாவது ஒரு செகண்டுக்கும் டைம் சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த டிக் ஃபங்க்ஷன் நடக்கும் போது 1000ன்றது ஏன் கொடுத்துருக்கேன்னா 1000 மில்லி செகண்ட். 1000 மில்லி செகண்ட்னா அது வந்து ஒரு செகண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஒரு செகண்டுமே நம்ம ஒரு செகண்ட்க்கும் சேஞ்ச் ஆகும். அதுதான் டைம் இன்டர்வல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதாவது செட் இன்டர்வல் டிக் 1000 அப்படின்னு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுமே அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இன்னொரு எரர் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்டர் கொடுத்துருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சென்டராகவே கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ அது வந்து லெஃப்ட் கார்னர்ல தான் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்றதை நான் கொடுக்கவே இல்லை. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம பேஜ் ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு சென்டர் வந்து அது அலைன் பண்ணும். ஸோ இப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்றத கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ வந்துட்டு பாருங்க, கரெக்டாக சென்டர் ஆஃப் தி பேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து மேலே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இதே வந்து நம்ம சென்டரா இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம மார்ஜின் டாப் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேஸ் வேணும், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு ஸ்பேஸ் வேணும், அது வந்து டாப் சைடில் இருக்கும். ஸோ வந்து மார்ஜின் டாப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிளாக்குக்கு நான் மார்ஜின் டாப் செட் பண்ணுறேன். மார்ஜின் டாப் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். திருப்பி இந்த நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வந்து கரெக்டாக அது சென்டராகவே வந்துருச்சு.